Hi friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அப்பாடா ஒரு வழியா எடுத்து வச்சிருந்த இந்த லாங் வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கிச்சனை ஃபுல்லா டீப் கிளீனிங் பண்ற வீடியோ தான் இது அப்படின்னு. ஒரு நாள்ல முடிக்கிறேன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு அடுத்த 2 நாள் ஃபுல்லா படுத்த படுக்கையா இருந்தேங்க. ஒரே சளி, இருமல், ஃபீவர்னு. லாங் வீடியோ ஷூட் பண்றதே கிடையாது. அதையும் மீறி நான் ஷூட் பண்ணேன்னா இந்த மாதிரி போஸ்ட் பண்ண முடியாம ஏதாவது ஒன்று ஆயிடுதுங்க. இன்னமும் கூட கோல்டு சரியாகல. ஒரு மாதிரி மூக்கால தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும் போதே தெரியும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிளீனிங் விளாக பத்தி பேசுவோம். நான் மேக்சிமம் கிச்சனை டீப் கிளீனிங் பண்றதுலாம் அடிக்கடி பண்ண மாட்டேங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன். 6 மாசம் வரையும் கிளீன் பண்ணாமே வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு வாரம் டைம் ஒதுக்கி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையா முடிச்சு வச்சுப்பேன். ஸோ நம்ம எல்லா வேலையும் சேர்ந்து ஒரே நாளில் பார்க்குற மாதிரி ஒர்க் லோட் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கவுண்டர் டாப், கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிடுவீங்க. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நம்ம அந்த ஃபில் பண்ணி வச்சிருக்க பாட்டில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் காலி ஆகும்போது ஒரு பாட்டிலாக நான் ரீஃபில் பண்ணும்போது வாஷ் பண்ணி தான் ரீஃபில் பண்ணுவேன். அதே மாதிரி டைம் கிடைக்கும் போது ஷெல்ஃபில் உள்ள பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஷெல்ஃபையும் நான் க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் எனக்கு டீப் கிளீனிங் பண்ணுற வேலை இருக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்திருக்கிறது புது வீடு. ஸோ வந்தப்போ க்ளீன் பண்ணிட்டு வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டு டீப் கிளீனிங் நான் பண்ண போகிறேன். நம்ம கிச்சனை அழகாக மெயின்டைன் பண்ணாலே போதுங்க. திரும்ப திரும்ப அதை தொடச்சி அழகுபடுத்தணும் அப்படின்றது இல்லை. நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுவே நீட்டாக அழகாக இருக்கும். நான் இப்போ கிச்சனை கிளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் இருக்க பொருள் எல்லாமே எடுத்துட போகிறேங்க. இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா அந்த எண்ணெய் பாட்டில் எல்லாமே, அது எல்லாமே ஒரு 10 நாளாகவே நான் காலி பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால. நான் ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு, அதை நான் வாஷ் பண்ணி வச்சேன்னா திரும்ப பக்கத்தில் இருக்க எண்ணெய் பாட்டில்னால இதுவுமே எண்ணெய் பிசுக்கு சேரத்தான் செய்யும். ஸோ நம்ம சேர்த்தே க்ளீன் பண்ணிடலாம், அப்படியே கிச்சனையும் ஒரு தடவை டீப் கிளீனிங் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம புதுசாக அடித்தோம் இல்லையா இந்த கிளாஸ் லெட்ஜு, இதுலேயுமே நல்லா எண்ணெய் பிசுக்கு சேரத்தாங்க செய்யுது. நான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் லெட்ஜு அடிக்க வச்சேன். பட் இது என்னமோ எனக்கு வேலை அதிகமான மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அதில் வைக்கிற பொருளுமே எண்ணெய் பிசுக்கு அதிகமாக சேரத்தான் செய்யுது. நல்ல வேளை நான் இந்த செராமிக் கப்பெல்லாம் வச்சதுனால க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் பாட்டிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எல்லாத்தையும் அதில் போட்டு ஊற வச்சுட்டேங்க. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த எண்ணெய் பாட்டிலோட மூடி, அது ஸ்டீலில் இருக்கேன்னு தான் வாங்கினேன். பட் அந்த எண்ணெய் பாட்டில் வாய்க்குள்ளேயே போகலை. ஸோ சுற்றிலும் நானே தான் கட் பண்ணி விட்டேன். இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் லீக்கேஜ் இருக்குது. அதனால திரும்பவும் இதை நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. புதுசாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் பாட்டிலெல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் இந்த சிம்னியை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டையும் தனியாக ரிமூவ் பண்ணிட்டேங்க. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நிறைய பேர் கமெண்ட்ல சிம்னி எங்க வாங்குனீங்க, என்ன பிராண்டு, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னு தான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு சிம்னி பத்தி தெரியாதுங்க. இப்பவும் தெரியாதுதான். இப்பதான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கிளிப்பில் சிம்னிலேருந்து ஒரு பார்ட்டை மட்டும் கலட்டி எடுத்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுதாங்க சிம்னியோட ஆயில் கலெக்டர். நம்ம சமையல் பண்ணுறப்போ சக் பண்ணுற ஆயில் எல்லாம் அந்த இடத்துல கலெக்ட் பண்ணி வச்சுக்குமா. பட் என்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த கலெக்டரை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே ஆயில் கலெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் இப்போ வாங்கியிருக்க சிம்னி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக் மாடல் தாங்க. கம்மி பட்ஜெட்டில் வாங்கினது, ஃபேபர் பிராண்டோடது. ஸோ பேசிக் மாடல் வாங்கினதுனால சக்சன் இப்படி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ சிம்னி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கிச்சன் டிசைன் பண்றப்போ மூளையெல்லாம் குடஞ்சு நிறைய யோசிச்சாங்க. பட் இந்த சிம்னி பத்தின நாலேஜ் எதுவும் இல்லைன்றதுனால ஒரு சில பேர்கிட்ட கேட்டப்போ இந்த சைஸே கரெக்டா இருக்குன்னு சொன்னதுனால நான் வாங்கிட்டேன். பட் இப்போ யோசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா என்னோட கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் பெருசுங்க. அந்த அளவுக்கு சிம்னி வச்சிருந்தோம்னா தான் நம்ம யூஸ் பண்ண சமைக்கிறப்போ அது சக் பண்ணும். இந்த சிம்னி சைஸ் சின்னதாக போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கம் பர்னர், இந்த பக்கம் பர்னருக்கும் மேலே கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த 2 பர்னரில் சமையல் பண்ணுறப்போ எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த கேப் வழியாக மேலே போய் தான் அடையுது. மிடில் பர்னர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சிம்னி சக் பண்ணுது. ஆனால் பார்த்தீங்கன்னா மிடில் பர்னர் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுறதே ரொம்ப ரேருங்க. இப்போதைக்கு சிம்னி பார்த்தீங்கன்னா ஏனோ தானான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். சிம்னியை இப்போ நல்லா தொடச்சி புதுசு மாதிரி க்ளீன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டில் எல்லாம் காலியாக இருந்தது, அதையும் வாஷ் பண்ணிட்டு அந்த எண்ணெய் பாட்டிலையும் வாஷ் பண்ணிட்டு, நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன், அஞ்சரைப்பட்டி வாங்கியிருந்தேன் அப்படின்னு. அது யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். இப்போ அதையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கையோட கிச்சன் கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் ஸ்டவ்வையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நிறைய வீடியோஸில் இதை க்ளீன் பண்ணதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஷேர் பண்ணலை.
அடுத்த வேலையா இந்த பேண்ட்ரி யூனிட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக தானே அதெல்லாம் க்ளீன் பண்ணீங்க, திரும்ப எதுக்கு க்ளீன் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பெருசா எதுவும் க்ளீன் பண்ண போறது கிடையாதுங்க, ஏன்னா ஆல்ரெடி அது க்ளீனா தான் இருக்கு. இப்போ நான் க்ளீன் பண்றதுக்கான மெயின் ரீசன் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில செல்ஃபுக்கு மட்டும்தான் செல்ஃப் லைனர் போட்டிருந்தேன், வாங்கிட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வாங்கியாச்சு, இப்போ கையோட அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். டஸ்ட் எதுவும் பெருசாக இல்லை, ஆனால் சமையலுக்கு வேண்டிய மசாலா எல்லாம் அந்த ஒரு பேண்ட்ரிக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால அதை ஓப்பன் பண்ணாலே ஒரு ஸ்மெல் வருங்க. எனக்கு ஸ்மெல் அலர்ஜி இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் ஒத்துக்காமையே தும்ம ஆரம்பிச்சிட்டேன் பாதி கிளீனிங் ஒர்க்லேயே. இப்போ கபோர்ட்லேருந்து ஒரு ஏலக்காய் எடுத்து காமிச்சேன் இல்லையா, அது தானாலாம் விழலைங்க, நானாக தான் போட்டு வச்சிருக்கேன். இது புது கிச்சன் அப்படின்றதுனால அந்த உட்டோட ஸ்மெல் வந்துகிட்டே இருந்ததுங்க டோர் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எனக்கு ஸ்மெல் அலர்ஜி இருக்கிறதுனால அந்த அந்த ஸ்மெல் சுத்தமாக எனக்கு ஒத்துக்கலை. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அது கண்ட்ரோல் ஆகட்டுமேன்ட்டு எல்லா செல்ஃப்லையுமே கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஏலக்காய் விற்கிற விலைக்கு இதெல்லாம் தேவையானு கேட்க தோணுதில்ல, ஆனால் அது எக்ஸ்பைரி ஆன ஏலக்காங்க, ஷிஃப்ட் பண்ணும்போது தான் கிடைச்சது. ஸோ அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கபோர்டெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு எதை மறந்தாலும் மெயினா இந்த கரப்பாம்பூச்சி சாக் பீஸ் போட மறக்கவே மாட்டேங்க. எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் அந்த சாக் பீஸ் எடுத்து கபோர்ட் ஃபுல்லா ஒரு கிறுக்கி வச்சிருவேன். இப்போ நீங்க கபோர்டை பார்த்தாலே தெரியும், எல்லா இடத்துலயும் கிராஸா போட்டு வச்சிருப்பேன், ஒரு இடம் விடாம. கரப்பாம்பூச்சி வராம இருக்கிறதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கூட நிறைய பேர் கேக்குறீங்க. பட் நம்ம எவ்வளவுதான் கிளீனா மெயின்டைன் பண்ணாலும் எங்கேருந்தாவது ஒரு சில கரப்பாம்பூச்சி வந்துருது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து இந்த சாக் பீஸ் தான் போட்டு வச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கபோர்டை கிளீன் பண்ணலைனாலும் சரி, சாக் பீஸ் எடுத்து ஒரு தடவை கிறுக்கி விட்டுருவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த செல்ஃப் லைனர் வந்து பக்கத்துல இருக்க ஷாப்ல தாங்க வாங்கினேன். ஆன்லைன்ல அதிகமா இருக்கும்னு நினைச்சேன், பட் ஆன்லைன்ல இதே பிரைஸ் தான் இருக்கு. பேண்ட்ரி யூனிட்ல லாஸ்ட்ல இருக்க செல்ஃப்ல தான் நான் அரிசி ட்ரம் எல்லாம் வச்சிருக்கேன். ஒரு இதுல இட்லி அரிசி, பச்சரிசி, ஒரு இதுல இந்த பொரிக்கிறதுக்கு தேவையான வத்தல் ஐட்டம்ஸ், ஒரு இதுல சாப்பாட்டு அரிசி, ஒரு டப்பால எக்ஸ்ட்ராவா இருக்க குழம்பு பொடி அண்ட் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வந்து இந்த பிரியாணி அரிசி எல்லாம் வச்சிருக்கேன். சீரக சம்பா பிரியாணி ரைஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாமே இப்ப லாஸ்ட் செல்ஃப்ல தான் வச்சிருக்கேன். நம்ம வீட்டுல அரிசியை எப்போதுமே குனிஞ்சு எடுக்கிற இடத்துல தாங்க வைக்கணும். அவங்க லக்ஷ்மி இல்லையா, ஸோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணுன்றதுக்காகவே குனிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்திலேருந்தே அரிசி எல்லாம் கீழே தாங்க வச்சுப்பேன். நீங்க பழைய வீட்லயுமே பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அரிசி வச்சிருக்க செல்ஃபுக்கு மேலே தான் நான் எக்ஸ்ட்ராவா இருக்க மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. அந்த ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸ்பேர் மார்க்கெட் போயிருந்தப்போ கூட அதே மாதிரி பாக்ஸ் 4 சின்ன சின்ன பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம பிரிச்சது பிரிக்காததுன்னு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல போட்டு வைக்கிறதுனால இதோட ஸ்மெல் அதுல, அதோட ஸ்மெல் இதுலன்னு எல்லாம் மிக்ஸ் ஆயிடுதுங்க. ஸோ இப்பெல்லாம் நான் என்ன பண்றேன்னா, பெரிய பெரிய பாக்கெட்லாம் இந்த பெரிய பாக்ஸ்லயும், இந்த கடுகு, சீரகம் அதெல்லாம் இருக்கும் மசாலா பாக்கெட், அதெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸ்லயும், இந்த ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இன்னொரு சின்ன பாக்ஸ்லயும் தனித்தனியா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா டப்பாலையும் வரமிளகா போட்டு தாங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் பூண்டும் போட்டு வைப்பேன், வண்டு பிடிக்காம இருக்கும். அரிசியில கூட நீங்க இந்த மாதிரி பூண்டு, வரமிளகா எல்லாம் போட்டு வைக்கலாம். இப்போ மேல இருக்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால எனக்கு எட்டாதுங்க, ரொம்ப டெப்தா இருக்கிறதுனால உள்ள வரைக்கும் என்னால யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ பெரிய பெரிய பாக்ஸா வச்சேன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதுனால நாங்க டெய்லி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கேன். நடுவில் இருக்க 2 ஷெல்ஃப்லையுமே ஆஸ் யூஸ்வல் நான் என்ன வச்சிருந்தனோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டேங்க, எதையும் நான் மாத்தல. இப்போ வாஷ் பண்ணி வச்சிருந்த பாட்டில் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. 10 பத்தாவதுக்கு நானும் நல்லா ஒரு துணியை போட்டு தொடச்சிட்டேன் ஈரம் இல்லாம. என்னோட அஞ்சரைப்பட்டியில நீங்க எப்ப எடுத்து பார்த்தாலுமே இந்த ஆர்டர் மாறாம அப்படியே இருக்குங்க. எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்றதுனால கடுகு நடுவுல வச்சிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மிளகுக்கு இந்த பக்கம் சீரகமும் அந்த பக்கம் சோம்பும் வச்சிருக்கேன். அண்ட் இந்த அஞ்சரைப்பட்டியில காசு போட்டு வச்சோம்னா காசு சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. ஸோ அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அந்த மூடியில வர மிளகா அண்ட் மஞ்சள் போட்டு வச்சிருப்பாங்க. அவசரத்துக்கு தாளிக்க மிளகா வேணும்னா இதுல இருந்து எடுத்துப்பேன். இப்போதைக்கு மஞ்சள் இல்ல, அதனால மிளகா மட்டும் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நட்ஸ் பாட்டில்லையுமே எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ புதுசா வாங்கின அஞ்சரைப்பட்டியில பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கிளாஸ் கண்டெய்னர்ல தான் வச்சிருந்தேன். பட் தாளிக்கும் போது ஒன்னா ஓபன் பண்ணி போறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்குமேனு வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நாங்க ரொம்பவே கம்மியா தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குன்னு ஒரு 6 பாட்டில் எடுத்து அந்த 6 பாட்டிலையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடத்த ஒதுக்காம இந்த மாதிரி அஞ்சரை பொட்டியில போட்டு வைக்கிறப்போ இடமும் சேவ் ஆகும்.
ஆயில் கண்டெய்னர்ல உப்பு ஜாடியிலன்னு எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிட்டேன். இந்த புளி வச்சிருந்த ஜாடி ரொம்ப சின்னதா இருக்குங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஜாடியில புளியை மாத்திட்டு அந்த புளி வச்சிருந்த ஜாடியில வரமிளகா போட்டு வச்சிட போறேன். இந்த மழை காலத்துல ஜாடியில மிளகா போட்டு வச்சா கண்டிப்பா ஈரமா தாங்க ஆகும். பட் இப்போ கொஞ்சமா தான் மிளகா இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதுவே கரெக்டா இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் வாங்கி நான் மிளகா ஸ்டோர் பண்ணிடுவேன். நம்ம எப்படி அரிசி பருப்பெல்லாம் நம்ம வீட்டுல காலி ஆகாம இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி ஊறுகாய் நம்ம வீட்டுல கட்டாயம் இருக்கணும். ஊறுகாய் அப்படின்றது குபேரருக்கு பிடிச்ச ஒரு விஷயமாங்க. சோ அந்த ஊறுகாய் எங்க இருக்குன்னு அதை தேடிட்டு அவர் வருவாரு அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை. ஊறுகாய் இருக்கிற வீட்டுல குபேரர் வந்து தங்குவாரு அப்படின்றதுனால எங்க வீட்டுல எப்போதுமே ஊறுகாயை நான் வச்சுட்டே இருப்பேன். அதுக்காக இப்ப உங்க வீட்டுல குபேரர் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட ஆன்சர் இல்லைங்க. இது வரைக்கும் நான் பார்க்கல. பார்த்தேன் எனக்கு தெரியுது அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். கவுண்டர் டாப்ல ரைட் சைட்ல இருக்க கிளாஸ் ரேக்ல நான் டீ கப்போட சேர்த்து அந்த கோஸ்டர் பிளேட் வச்சிருந்தேன் இல்லையா, அது சில்வர் அப்படின்றதுனால நிறைய எண்ணெய் பிசுக்கு சேருது. யூஸ் பண்ணாமையே எதுக்கு வாஷ் பண்ணி பழசாக்கணும் அப்படின்றதுனால இந்த தடவை நான் கோஸ்டர் பிளேட்லாம் எடுத்துட்டு வெறும் கப்பு மட்டும் வச்சிருக்கேங்க. அப்புறம் என் தங்கச்சி வீட்ல இருந்து மணி பிளான்ட் எடுத்துட்டு வந்திருந்தேன் இல்லையா, இப்போதைக்கு என்கிட்ட மண் இல்ல. சோ தண்ணியில போட்டு அந்த ரேக்ல வச்சிருக்கேன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கவுண்டர் டாப்ல மட்டும் ஒரு சின்ன விஷயத்த மாத்திருக்கேங்க. கட்லரி எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்டர் வச்சிருந்தேன் சில்வர்ல. அது இருந்தப்போ பெருசா இடத்த அடைக்கிற மாதிரி இருந்தது. சோ அதை எடுத்துட்டு இந்த வெர்டிகலா வச்சிருந்த ஆயில் ட்ரேவை ஹரிசாண்டலா மாத்திட்டேன். சோ கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய கிடைச்ச மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி போட்ட லாங் வீடியோல கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த ட்ரேவை வந்து ஹரிசாண்டலா வைங்க நல்லா இருக்கும் அப்படின்னு. சோ அதை மட்டும் இப்ப மாத்தி இருக்கேன். அண்ட் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அஞ்சரைப்பட்டியில போட்டதுனால இப்ப எனக்கு 6 கிளாஸ் கண்டெய்னரும் ஒரே ஒரு செல்ஃப்ல கொஞ்சம் இடமும் மிச்சப்பட்டிருக்கு. அங்க ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். சோ ஃபைனலா கிச்சன் எல்லாம் அழகா கிளீன் பண்ணிட்டு எங்கெங்க எது இருந்ததோ அங்கங்க அதை அப்படியே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அப்பப்ப கிச்சன்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்தாதான் நமக்கும் வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். இந்த கிளீனிங்க காலையில நான் ஆரம்பிச்சேங்க. ஈவினிங் 6 மணிக்கு தான் எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சது. சொல்ல மறந்துட்டேங்க, ஆன்லைன்ல இருந்து நான் இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த எண்ணெய் சட்டி பேன் எல்லாம் அடுக்கி வச்சிருப்போம் இல்லையா ஒண்ணு மேல ஒண்ணா, அதுக்காக இந்த கபோர்ட்ல ஸ்டாண்டு உள்ள போகுமா போகாதான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஸோ வந்த உடனே வச்சு பார்த்துட்டேங்க. கரெக்டா ஆப்டா அதுக்குன்னே அளவெடுத்து பண்ண மாதிரி இருந்தது. 300 சம்திங்க்கு நான் இதை வாங்கினேங்க. பட் குவாலிட்டி கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா நம்ம பேன் எண்ணெய் சட்டியெல்லாம் வைக்கிறப்போ வெயிட்டுக்கு முன்னாடி சாயுது. அதனால நான் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி சைடா வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போதைக்கு ஒரே ஒரு பேன் மட்டும் வச்சிருக்கேன். அப்புறம் அது கூடவே இந்த அருவாமனை, தேங்காய் துருவுறது, தோசைக்கல் எல்லாம் வச்சிருக்கேன். இது எல்லாமே நான் கொஞ்சம் ரேரா யூஸ் பண்றது தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.